அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வேர் டு ஸ்டடி. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுக்குண்டான சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 2025லேருந்து புதிய சிலபஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே சிலபஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம சேனலில் வேர் டு ஸ்டடி எங்கெங்கே அந்த லெசன்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஸோ தமிழுக்கு நீங்கள் லெசன் வைஸ் படிக்க வேண்டியதில்லை, அது சிலபஸ் வைஸ் படிச்சிடலாம். அதற்கு உண்டான கிளாஸஸும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், கூடிய விரைவில் வந்துடும். ஓகேங்களா? ஜிஎஸ்க்கு மட்டும் நம்ம ஸ்கூல் புக்கு படித்தாலே போதும் தான். ஸோ அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 1 பொது அறிவியல். இது வேர் டு ஸ்டடி ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? யூனிட் 1 உங்களுக்கு எத்தனை மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கொஷின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தடுத்த யூனிட்டுக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், டக்குன்னு வந்துடும். அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்ருங்க. ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு சிலபஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு இருக்கிறது பேரண்டத்தின் இயல்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த லெசன் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா 6th ஃபஸ்ட்டு டேர்மில் புவியியல் அதில் ஃபஸ்ட்டு லெசனாக இருக்குது. ஓகேங்களா? 6th ஃபஸ்ட்டு டேர்ம் புவியியலில் ஃபஸ்ட்டு லெசனாக இருக்குது. அடுத்தது 7ஆம் வகுப்பு 3rd டேர்மில் செகண்ட் லெசனாக இருக்குது. ஓகேங்களா? அதில் கவர் ஆகும். 8ஆம் வகுப்பு 8th லெசனில் கவர் ஆகுது. 9ஆம் வகுப்பு 9th லெசன்லேயும் இந்த பேரண்டத்தின் இயல்பு அப்படிங்கிற போர்ஷன் கவர் ஆகுது. ஓகேங்களா? அடுத்தது இயற்பியலின் அளவுகளின் அளவீடுகள், இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு லெசனில் கவர் ஆகுது. 7ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு லெசனில் வந்துடுது. 8ஆம் வகுப்பு ஃபஸ்ட் லெசனில் இருக்குது. 9ஆம் வகுப்புலையும் ஃபஸ்ட் லெசனில் கொடுத்துருக்காங்க, அளவீடுகள் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்த போர்ஷன் பாருங்கள், இயக்கவியலின் பொது அறிவியல் விதிகள். இது 10ஆம் வகுப்பில் ஃபஸ்ட்டு லெசனில் உங்களுக்கு கவர் ஆகுது. அடுத்து பாருங்கள், விசை, அழுத்தம் மற்றும் ஆற்றல். இந்த போர்ஷன் உங்களுக்கு 6ஆம் வகுப்பில் ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் லெசனில் கவர் ஆகும். அடுத்தது 7ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்மில் செகண்ட் லெசனில் கவர் ஆகுது. 9ஆம் வகுப்பு செகண்ட் லெசனில் இந்த போர்ஷன் இருக்குது. 10ஆம் வகுப்பில் ஃபஸ்ட் லெசனாகவே இது இருக்குது. ஓகேங்களா? அடுத்த போர்ஷன் அன்றாட வாழ்வில் இயந்திரவியல். இது 9ஆம் வகுப்பு 3rd லெசனில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது மின்னியல். இந்த போர்ஷன் உங்களுக்கு 6ஆம் வகுப்பு செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசனாக கொடுத்துருக்காங்க. 7ஆம் வகுப்பு செகண்ட் டேர்ம்லேயும் செகண்ட் லெசனாக கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பில் 5வது பாடமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 9ஆம் வகுப்பில் 4th லெசனாக கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்புலையும் 4th லெசனாக மின்னியல் அப்படிங்கிற இந்த பாடம் இருக்குது. அடுத்தது காந்தவியல் அப்படிங்கிற போர்ஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு 3rd டேர்மில் உங்களுக்கு ஃபஸ்ட் லெசனாக கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பில் 7th லெசனாக கொடுத்துருக்காங்க. 9ஆம் வகுப்பில் 5th லெசனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த போர்ஷனை கவர் பண்ணிடலாம். அடுத்தது ஒளி அப்படிங்கிற லெசன். ஸோ இது பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பு 3rd டேர்மில் ஃபஸ்ட் லெசனாக கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு 3rd லெசனாக கொடுத்துருக்காங்க 8ஆம் வகுப்பில். 9ஆம் வகுப்பில் 6th லெசனாக கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பில் செகண்ட் லெசனாக இது கவர் ஆகுது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது ஸோ ஒலி அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க, 10ஆம் வகுப்பு செகண்ட் லெசன்லேயும் இருக்குது. அடுத்தது ஒலி, சவுண்டு. ஓகேங்களா? இந்த போர்ஷன் உங்களுக்கு 8ஆம் வகுப்பு 6th லெசனில் கவர் ஆகுது. 9ஆம் வகுப்பு 8th லெசனில் கவர் ஆகுது. 10ஆம் வகுப்பில் 5th லெசனாக இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், வெப்பம் அப்படிங்கிற போர்ஷன். இது 6ஆம் வகுப்பு செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு லெசனாக இருக்குது. 7ஆம் வகுப்பு செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசனாக இருக்குது. 8ஆம் வகுப்பில் 4th லெசனாக கொடுத்துருக்காங்க. 9ஆம் வகுப்பில் 7th லெசனில் இருக்குது. 10ஆம் வகுப்பில் 3rd லெசனாக இது கொடுத்துருக்காங்க, வெப்பம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது அணுக்கரு இயற்பியலின் அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும். ஸோ இது 10th 6th லெசனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது தனிமங்களும் சேர்மங்களும். இந்த போர்ஷன் 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்மில் 3rd லெசனாக கொடுத்துருக்காங்க. 6ஆம் வகுப்பு 3rd டேர்மில் 3rd லெசனாகவும் இருக்குது. 7ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்மில் 3rd 4th லெசன். ஓகேங்களா? அடுத்து 8ஆம் வகுப்பில் 9, 11, 12வது லெசனாக இருக்குது. 9ஆம் வகுப்பில் 10, 11, 12, 13வது லெசனாக கொடுத்துருக்காங்க, தனிமங்களும் சேர்மங்களும் அப்படிங்கிற பாடம். 10ஆம் வகுப்பில் 7, 8, 10 இந்த லெசனாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது
அமிலங்கள், காரங்கள், உப்புகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் 8ஆம் வகுப்பு 14th லெசனில் கொடுத்துருக்காங்க. 9ஆம் வகுப்பில் 14th லெசனில் கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பில் 10th லெசனில் அது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பெட்ரோலிய பொருட்கள் அப்படிங்கிற போர்ஷன் வந்து உங்களுக்கு 7ஆம் வகுப்பு 3rd லெசனில் கவர் ஆகுது. 8ஆம் வகுப்பு 15th லெசனில் கவர் ஆகுது. அடுத்தது உரங்கள், பூச்சிக்கொல்லிகள். இது 6ஆம் வகுப்பு 3rd டேர்மில் 3rd லெசனாக இருக்குது. 9ஆம் வகுப்பில் 16th லெசனாக கொடுத்துருக்காங்க. உலோகவியல் மற்றும் உணவில் கலப்படம். இது வந்து 6ஆம் வகுப்பு 1st டேர்மில் 3rd லெசனாக இருக்குது. 9ஆம் வகுப்பில் 16வது பாடமாக இருக்குது. 10ஆம் வகுப்பில் 8th லெசனாக கொடுத்துருக்காங்க. உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள். இது 6ஆம் வகுப்பு 1st டேர்மில் 4, 5 இந்த லெசனாக கொடுத்துருக்காங்க. 6ஆம் வகுப்பு 2nd டேர்மில் 5th லெசனாக இருக்குது. 6ஆம் வகுப்பு 3rd டேர்மில் 5th லெசனாக இருக்குது. 7ஆம் வகுப்பில் 2nd டேர்மில் 4th லெசனாக கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பில் 18th லெசனாக கொடுத்துருக்காங்க. 9ஆம் வகுப்பில் 18th 19 அந்த லெசனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது உயிரினங்களின் வகைப்பாடு. இந்த போர்ஷன் வந்து 7ஆம் வகுப்பு 2nd டேர்மில் 5th லெசனாக கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பில் 17th லெசனாகவும் 9ஆம் வகுப்பில் 17th லெசனாகவும் இருக்குது. பரிணாமம் அப்படிங்கிற போர்ஷன் வந்து 10ஆம் வகுப்பில் 19வது பாடமாக இருக்குது. மரபியல் அப்படிங்கிற பாடம் 10ஆம் வகுப்பில் 18, 20வது லெசனாக இருக்குது. உடலியல் அப்படிங்கிற இந்த போர்ஷன் வந்து 6ஆம் வகுப்பு 2nd டேர்மில் 6th லெசனாகவும் 8ஆம் வகுப்பில் 18, 19வது லெசனாகவும் 9ஆம் வகுப்பில் 20வது லெசனாகவும் கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு அப்படின்னு போட்டிங்கன்னா 14, 15, 16, 17 இந்த லெசன்கள்லாம் இந்த போர்ஷன் கவர் ஆகுது. அடுத்தது ஊட்டச்சத்து, உடல் நலம் மற்றும் சுகாதாரம். இது வந்து 6ஆம் வகுப்பில் 1st டேர்மில் 6th லெசனாக இருக்குது. 7ஆம் வகுப்பு 1st டேர்மில் 6th லெசன் 9ஆம் வகுப்பில் 21வது பாடமாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது மனித நோய்கள். 6ஆம் வகுப்பு 1st டேர்மில் 6th லெசனாகவும் 7ஆம் வகுப்பு 1st டேர்மில் 6th லெசன் 8ஆம் வகுப்பில் 16th லெசனாகவும் கொடுத்துருக்காங்க. 9ஆம் வகுப்பில் 22வது லெசனாகவும் 10ஆம் வகுப்பில் 21வது லெசனாகவும் கொடுத்துருக்காங்க. சுற்றுப்புறச்சூழல் அறிவியல். இது வந்து காமனாக இருக்குது. ஸோ எல்லா லெசனையும் நீங்கள் இப்போ கொடுத்துருக்கிற லெசன்லாம் ஓரளவுக்கு மேலோட்டமாக படிச்சனாலே இந்த சுற்றுச்சூழலை ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த இயர் சிலபஸில் புதுசாக என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்பு அப்படிங்கிறாங்க. இது வந்து சிஏ சேர்ந்தது தான். அதாவது ஜிகே மாதிரின்னு வச்சுக்கோங்க. அண்மை காலம்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளே இல்லை போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அப்படி மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம வந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். அது நம்ம வீடியோவாக கொடுத்துட்றோம். இது சிஏ. ஓகேங்களா? கரண்ட்டாக இந்த வருஷம் இப்போ 2024 எக்ஸாம் நடக்குதுன்னா அந்த வருஷத்தில் நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க, யாருக்காவது அறிவியலுக்காக அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களை அறிவியல் கண்டுபிடிப்பு, அறிவியலுக்கு உண்டான அவார்ட்ஸு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்து அதுவும் ஒரு வீடியோ பதிவாக உங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க இந்த வேர் டு ஸ்டடி யூனிட் 1க்கு. அடுத்து யூனிட் 2க்கு நம்ம ரெடி பண்ணி டக்கு நம்ம கொடுத்துட போகிறோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலை வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.